நான் தான் ப்ரொஃபசர் இத்திமான் பசங்களா. என்னுடைய முன்னோர்கள் கட்டி வச்ச கோட்டையை தேடி தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப பெரிய கோட்டை. என் மேப்பு படி பார்த்தான்னா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் கோட்டைக்கு கிட்ட வந்துட்டேன். பார்த்துட்டேன். இதுதான் டோலக்பூர்ல இருக்கிற பிரபலமான கோட்டை. ஜக்கு, யாரோ நம்ம பின்னாடியே நடந்து வர மாதிரி இருக்கு. ராஜு, பேசாம நம்ம இங்க இருந்தே எனக்கு கொஞ்சம் லட்டு கொடுப்பீங்களா? உங்களை டோலக்பூர்ல நான் பார்த்ததே இல்லையே. உங்க பேரு என்னன்னு சொல்றீங்களா? என் பேரு ப்ரொஃபசர் இத்திமான். உங்க ஊர்ல என்னுடைய முன்னோர்கள் ஒரு அருமையான கோட்டையை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த கோட்டையை தேடி ஆராய்ச்சி பண்ணதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்ன, இங்க கோட்டையா? நானும் டோலக்பூர்ல ஒரு அழகான ஹோட்டலை கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். என் கையால வகை வகையா சமைச்சு எல்லாருக்கும் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு கோட்டை தான் சரியான இடமா இருக்கும். என் லட்டு எல்லாம் எங்க போச்சு? சுட்கி, நீயா? நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும். பீம், ராஜுவையும் ஜகுவையும் காலையில இருந்தே காணோம். டொன்டூன் ஆண்டியும் கோட்டைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ராஜுவும் ஜகுவும் அங்கதான் இருக்கணும். வா போலாம். இத பாத்தியா? ராஜு கண்டிப்பா இங்க வந்திருக்கான். ஆனா ராஜு எப்பவும் அவனோட பொருட்களை இப்படி கீழே போட்டுட்டு போகவே மாட்டான். அட, இந்த சிலை எப்படி உடைஞ்சது? இங்க என்னவோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஓஹோ, இப்படி போதா கதை. திருடின பொருட்களை எல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு போச்சா? இனிமே நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாது. வசமா மாட்டிக்கிட்டீங்க. இவங்களை பிடிங்க. இப்போ எங்க நீ தப்பிச்சு போவ? இங்க பாத்தியா? ஜக்கு, இவங்க எங்களை மேல அடைச்சு வச்சிருந்தாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். இனிமே இந்த திருடர்களால எங்கேயும் தப்பிச்சு போகவே முடியாது. ஏன்னா நம்ம மன்னருடைய சிறையில கொண்டு போய் அடைக்க போறேன். என்ன விட்டுடு. நீ எனக்கு கீழே தான் வேலை பாக்குற. சொல்றத கேளு. என்ன பண்ற? விட்டு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு தண்ணி புடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏம்பா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜகு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே.
தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக்பூருக்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? போதும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இங்க நான் பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அசத்ரே ஜக்கு, இந்த மாதிரி பண்ணவே முடியாது. என்ன இப்படியெல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலைதானா? இப்பதான் நான் என்னோட ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன சந்தோஷப்படுத்துங்க. எங்களை முதல்ல வெளியே எடுங்க. அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷப்படுத்துறோம்னு பாருங்க. பீம், உன்னால கண்டிப்பா உன்னோட சக்தியை வச்சு இதை உடைக்க முடியாது. ஆனா இது உடைக்க வேறொரு ஆயுதம் இருக்கு. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் சும்மா அசுத்துவாங்க. டோலு போலு. 2 பேரும் பாட ஆரம்பிங்க. இப்போ உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு.
எப்படி வீட்டுக்கு போறது? அதுல நம்ம சவாரி செய்யலாம். இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்போ நிரந்தரமா இருக்கும். ஆஹா, டொண்டன் ஆண்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவன் எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி
குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீமானே ஏத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்து தான் போய் ஆகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வரதுக்கு முன்னாடி டோலு போலுவோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டுருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சு தான் போயிருக்காங்க. அது அவங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல.
சுசுகே நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம் இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க. சமைச்ச நூடுல்ஸ் ருசியுங்க. நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும். இது மொத்தமும் எனக்கே. அற்புதமான இந்த டிஷ்ஷ டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சுவையா சுவை. நான் சாப்பிடுவேன். சுஷி சாஷிமி தூகாஷு ஷாபு ஷாஷு. உங்க பாட்டு புரியல, ஆனா எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும் முன்னே அழகாய் உட்காரணும். சாக் ஸ்டிக்கை கையில் வச்சு எடுத்து சாப்பிட கத்துக்கணும். சபை மரியாதை அது இதுன்னு பேசுவிய பீம். சாப்பிட்டுட்டு இப்படியா சத்தம் போடுறது? என்ன நீங்க மன்னிக்கணும் அங்கிள். ஏன் மன்னிப்பு கேக்குற? உண்மைய சொன்னா நீ என் சமையலை சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருக்க. ஒய்ஷிகாட்டா தேசு, சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அங்கிள். என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். பயங்கரமா பசிக்குது. போன தடவை கூட நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அது சரி, இவங்க எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? நாம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். பாத்தீங்களா, நாம சீக்கிரமா வந்துட்டோம். ஆனால நீ தானே ஜெயிச்ச பீம். சரி, உனக்கு எங்க தாத்தாவை தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க?
நான் சொன்னேன் இல்ல, காப்ளினை எதிர்த்தா வசமா மாட்டிப்பீங்க. இப்போ உங்களோட அந்த அழகான தேவதைகள் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த குழந்தைகளும் இங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை பார்த்துடுவோம். இந்தா நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை கேளுங்க. காப்ளின்ஸ் உங்க மேல அக்னி பந்த வீசினா உங்க இடதுகை விரல்களை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அக்னி பந்த சுலபமா அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், காப்ளின்ஸ் உங்க மேல சிறைபிடிக்கிற பந்த வீசினா அத உங்க மேல நீங்க படாம பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேவதை உலகமும் தொலைநோக்கி ரகசியமும் ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. என்னையா நீங்க ஏமாத்துறீங்க? இல்ல தலைவா, நாங்க உங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டா அப்புறம் நீங்க பாவம் பட்னில தவிச்சிடுவீங்களே. உங்க ரெண்டு பேரையும் நான் இப்போவே அட என்ன காளியா, ஏன் இப்படி பண்ற? எதுக்காக எல்லா விஷயத்திலயும் நீ குறுக்கிடுற? நீ எப்பவுமே உன்னுடைய வேலையை கவனிக்க மாட்டியா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. தோமகேது அங்கிள் உன்னை உடனே லேபுக்கு வர சொன்னாருப்பா. அவரே யான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காராம். யானா? நானும் உங்க கூட வரேன். முதல்ல நாம எல்லாரும் 2290 பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்கிளை பார்க்க போலாம். பாரு ராஜு, இதுதான் நான் கண்டுபிடிச்ச லாவாயான். நாளைக்கு விஞ்ஞானபுரத்துல நடக்க போற மாநாட்டுக்கு நான் போக போறேன். அதுக்காகத்தான் இத பண்ணி இருக்கேன். பாருப்பா, உண்மையிலே இதுக்குள்ள நான் கொதிக்கிற லாவாவை போட்டேன்னா. ஆனா இந்த மிஷன் என்னெல்லாம் செய்யும் அங்கிள்? அது இந்த காரு வேகமா ஓடணுங்கிறதுக்காக தான் இப்படி உருவாக்கி இருக்கேன். இது அழகா இருக்கே. அதனாலதான் என்னோட விருப்பம் என்னன்னா, முதல்ல நீ தான் இந்த காரை ஓட்டணும் பீம். எதுக்கு பீம்? நான் அதுல உட்கார்ந்து போறேன்னு. இந்த கார்ல உட்கார்ந்து முதல் சவாரிய நான் தான் போக போறேன். நீ என்னப்பா சொல்ற? இந்த மிஷனை பத்தி அவனால சரியா புரிஞ்சுக்க முடியும்னு தோணல. இந்த கார்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு. ஓட்டுறவங்க தன்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி வடிவங்களா மாத்திக்கலாம். கார்ல உட்கார்ந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா வசதிக்காக நானே புதுமையா ஒரு ரிமோட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க. ரிமோட்ட நாங்க ஆபரேட் பண்ணுவோம்.
போதும் போதும், நான் இறங்கணும். டோலு போலு நிறுத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு இந்த காளையோடைய தொல்லை இல்லாம இருக்கும்ல. பின்னாடி போகுது. காளியா, என்ன இது? யாராவது காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? ஓஹோ, யாரும் முன்னாடி வராதீங்க. இந்த இது பிடி. பயப்படாதீங்க, வண்டி நின்னுடுச்சு. न्यू बिग पिक्चर में फैला विष का जाल, बर्फीला माहौल और मॉन्स्टर का अटैक। अच्छाई की बुराई पर हमेशा जीत होती है। क्या छोटा भीम कर पाएगा तीनों असुरों पे राज और विनाश बीज का सर्वनाश? अंत कर दो उसका। न्यू बिग पिक्चर में देखिए छोटा भीम विनाश बीज का विनाश, हर रविवार दोपहर 12:30 बजे सिर्फ पोगो पर।